தௌஹீத் மக்களே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஏகத்துவத்தில் உறுதிப்பாட்டோடு இருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இந்த பக்கத்தில் நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இறை உதவி ஏகத்துவத்திற்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, இப்படி அடிச்சு 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 அடிச்சுதான் வளர்ந்தோம். அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்ட வைரம் மின்னும். இதுதான் யதார்த்தம். ஒலா தைனோ ஒலா தஹ்சனு வஅன்துமுல் அலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலம் குன்றி போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் தான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் மேலோங்கி செல்லக்கூடிய கூட்டம். சொல்கிறானா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் தென்மண்டல மாவட்டங்கள் இணைந்து நடத்தக்கூடிய இளைஞர்கள் எழுச்சி மாநாட்டிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இறை உதவி எப்போது. இப்போது பீகார்ல தேர்தல் வந்துவிட்டாலே பிரதம அமைச்சர் மோடி அவர்களுக்கு முஸ்லிம்கள் மீது தனி கவனம், தனி கவலை, தனி கரிசனம் ஏற்பட்டுவிடும். நம்மை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வாதம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், வந்தேரிகள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இதுவரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதில் அவர் என்ன சொல்ல வருகிறார்? முஸ்லிம்கள் எல்லாம் வந்தேரிகள் என்பதை குறிப்பிடுகின்றார். இது ஒரு பொய்யான ஒரு வாதம் என்பதை இந்தியாவே அறிந்திருக்கின்றார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அவர் வந்தேரி என்று சொல்லி அதன் மூலமாக ஒரு வெறுப்பு என்னும் நெருப்பை பற்ற வைக்க அவர் முனைந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு பெரும்பான்மை சமுதாயத்தில் இருந்து பலியாகி கொண்டும் இருக்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்டது 1947. அப்படி நாடு பிளவுண்ட பிறகு 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த நாட்டில் இருந்தவர்களுடைய கணக்கு சுமார் 3.5 கோடி. வெளியே சென்றவர்களுடைய கணக்கு என்று எடுத்துக்கொண்டால் 75 லட்சம் சொச்சம் மக்கள். இந்த அளவுக்குள்ள மக்கள் தான் வெளியே போயிருக்கின்றார்கள் பிரிக்கப்படாத இந்தியாவில். இந்த நாட்டில் முதலும் கடைசியாகுமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். இவர்களை வந்தேரிகள் என்று சொல்வதன் மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அடுத்து மக்கள் தொகை பெருத்து இந்த நாடு இஸ்லாமிய நாடாக ஆகிவிடும் என்ற RSS அந்த தத்துவத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நாம என்ன சொல்கின்றோம் என்று சொன்னால், முஸ்லிம்கள் ஒரு வாதத்திற்கு பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் சொல்கின்றோம், இந்து சமுதாயத்தில் உள்ளவர்களும் நீங்களும் பெருகுங்கள். அவங்க என்ன ஒரு அச்சத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இன்றைக்கு சிறுபான்மைகள் வளர்ந்து 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 மக்கள் தொகை பெருக்கெடுத்து அவர்கள் நம்மை சிறுபான்மையாக ஆக்கி விடுவார்கள் என்ற எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்தை மக்களிடத்தில் விதைக்கின்றார்கள். நாங்கள் சொல்றோம், நீங்களும் பெருகுங்கள். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் என்னவென்று உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இவர்களாக பெரிய அளவுல முஸ்லிம்களை பூதாகரமாக காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு விஷயம். அடுத்து, இந்த நாட்டில் உள்ள இவருடைய பரப்புரை இப்படி அமைந்திருக்கிறதா,
அதே போல படத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மீது வெறுப்பு கக்கக்கூடிய அந்த ஒரு காட்சியை தான் அவர்கள் படமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவுரங்கசீப் என்ற படம். இது யாரால் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் லட்சுமண் உட்டேகர் என்பவரால் எடுக்கப்பட்டது. பாக்ஸ் ஆபீஸில் திரைப்பட துறையில இதற்கென்று 550 கோடி வசூல் கிடைத்திருக்கின்றது. அந்த அளவிற்கு இதுல வெறுப்பு பிரச்சாரம் முஸ்லிம்களுக்கு எதிராக ஊட்டப்படுகின்றது, மூட்டப்படுகின்றது. அதுல உள்ள காட்சி என்ன? அந்த காட்சியில நடித்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அக்ஷய் கண்ணா அவுரங்கசீபாக நடித்திருக்கிறார். அத போல சம்பாஜி மராத்திய மன்னர் சம்பாஜி மகாராஜாவாக விக்கி கௌஷல் நடித்திருக்கின்றார். இதுல 136 நிமிடங்கள் இந்த படம் ஓடுகின்றது. அதுல 40 நிமிஷம் மராத்தி மன்னர் சம்பாஜிய அவுரங்கசீப் சித்திரவதை செய்து கொன்று அந்த காட்சியை பெரிதுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். பார்க்கக்கூடிய பச்சிளங் குழந்தைகள் அப்படியே அழுது கொண்டே இருக்கின்றார்கள். குஜராத்தில் ஒருவர் வெளியில் இருந்து ஓடி வந்து திரை உள்ளே சென்று திரையரங்களுக்குள் உள்ளே சென்று வெண்திரையை கிழித்து எரிந்திருக்கின்றார். அப்ப இந்த அளவிற்கு திரைப்படத்தில் ஊடகங்கள் மூலமாக முஸ்லிம் என்பது வெறுப்பு கக்கப்படுகின்றது. பாடத்திட்டத்திலையும் பாடத்துல பரப்புரையில எல்லா வகையிலையும் முஸ்லிம்கள் மீது எதிர்ப்பு பிரச்சாரம் இன்றைக்கு அள்ளி கொட்டப்படுகின்றது. முஸ்லிம்கள் மாட்டின் பேரால் அடிக்கப்படுகின்றார்கள். இப்போது ஐ லவ் முஹம்மது என்று ஒரு பிரச்சாரத்தின் மூலமாக மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் அதுல புரொஃபைலாக ஐ லவ் முஹம்மது என்று புரொஃபைல வச்சிருந்ததின் ஒரு காரணத்திற்காக வேண்டி இன்றைக்கு ஒரு கலவரம். முஸ்லிம்களுடைய வீடுகள் புல்டோசர் மூலமாக தகர்க்கப்படுகின்றன. எல்லா வகையிலேயுமே முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு எதிர்ப்பு பிரச்சாரம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது, மூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு வடக்கு பகுதியில், இன்றைக்கு தெற்கு பகுதியையும் இது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக வேண்டி பெரிய ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த அணில் குஞ்சுகளை எல்லாம் அவர்கள் பிடிப்பதற்கு உள்ள ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரியான அளவுல வடநாட்டில் இன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுல அவர்களை வந்தேரிகள் என்று சொல்வது, முகாம்கள்ல அடைக்கிறது என்று பல்வேறு விதமான எதிர்ப்பு அலைகள், நெருப்பு பொறிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக இன்றைக்கு மூட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் முஸ்லிம்கள் இன்றைக்கு அவர்களுக்குள்ள நிலைமை எப்படி இருக்கின்றது என்றால், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலமா யஅதிகும் மஸலுல் லதீன கலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல்-ضرா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். நீங்கள் சோனத்திற்கு எளிதாக சென்று விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுக்கு கடுமையான சோதனைகள் வந்திருக்கின்றன, அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, வேதனைகள் தொட்டு இருக்கின்றன. அந்த மாதிரியான சோதனைகள் எல்லாம் வராமல் நீங்கள் சோனத்திற்கு செல்ல நினைக்கின்றீர்களா? அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று கேட்கும் வரைக்கும் அவர்கள் ஒழுக்கப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது என்று அல்லாஹ் சொல்கின்றான். பின்னால சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி அருகில் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பல போர்களை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதுல அஹ்ஸாப் போர், எல்லா வகையிலையும்
அவர்களை ஒரே அடியாக ஓய்த்து கட்டுவதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு, தீர்த்து கட்டுவதற்கு, இனிமேல் எழுந்திருக்க முடியாத அளவிற்கு ஒரே அடியாக அடித்து விட வேண்டும் என்று யூதர்கள், இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் எல்லோரும் சேர்த்து ஒன்று திரண்டு நிற்கின்றார்கள். அல்லாஹ் அதை பற்றி குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், பெரும் கூட்டங்கள் உங்களை எதிர்த்து வந்தன. ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன், நாம் அவர்களுக்கு எதிராக காற்றை அனுப்பினோம். ஒ ஜுனூதல்லம் தரௌஹா, நீங்கள் பார்க்காத படையினரையும் நாம் அனுப்பினோம். ஒ கானல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான். இது ஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலால் அவர்கள் மேல்புறத்தில் இருந்து வந்தார்கள். ஒ மின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஒ இது ஜாகத்தில் அப்சார், உங்களுடைய பார்வைகள் சாய்ந்து போயின. ஒ பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய உள்ளங்கள் தொண்டைக்குழிகளுக்கு வந்து விட்டன. ஒ ததுன்னூன பில்லாஹி துனூனா, அல்லாஹ்வை பற்றியே நீங்கள் தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு முற்பட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், உனாலிக்கும் புத்துனியல் மூமினூன், அந்த இடத்தில் மூமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஒசுல்சிலு ஜில்சாலன் ஷதீதா, மிக கடுமையான அளவில் அவர்கள் ஆட்டிவிக்கப்பட்டார்கள், அலைக்கழிக்கப்பட்டார்கள், உழுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அஹ்ஸாப் போருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய அருளினால் எதிரிகள் அவர்களுடைய முகாம்கள் சிதறி போய்விட்டன, சின்ன பின்னமாக ஆகிவிட்டன. அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தஆலா மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்கின்றான். அந்த வெற்றியை அடைகின்ற வரை முஸ்லிம்கள் கடுமையான அளவில் ஒடுக்கப்பட்டார்கள். அதே மாதிரியான சோதனை முஸ்லிம்களுக்கும் உண்டு என்று முஸ்லிம்கள் தங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து, இறை உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒருபோதுமே இணை வைப்பு இருக்கக்கூடாது. இணை வைப்பு இருந்தது என்று சொன்னால் நாம் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாது. அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றியானாலும் சரி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து அல்லாஹ் கொடுத்த வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னால் நன்சுரு ருசுலனா, நம்முடைய தூதர்களுக்கு நாம் உதவி செய்வோம், உதவி அளிப்போம். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு நாம் உதவி அளிப்போம். ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் நாம் ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி அளிப்போம். வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், நாளைக்கு சாட்சிகள் என்று சாட்சி சொல்வார்களே, சாட்சிகள் நிற்பார்களே, அந்த நாளிலும் நாம் வெற்றி அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அளித்த வெற்றி நமக்கு குர்ஆனில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளிக்கின்றான். அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள், ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபன் ஃபன்தஸிர், நான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், மிகைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன், உதவி செய் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை அளிக்கின்றான். அதற்கடுத்து சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவியை அளிக்கின்றான். அது குர்ஆனிலே வருகின்றது, மக்கரன், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், மக்கர்னா மக்கரன், நாமும் சூழ்ச்சியை செய்தோம், ஒகும் லாயிஷுரும், அவர்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அவர்களுக்கு தெரியாத வகையில நாம் சூழ்ச்சியை செய்து இறை தூதரையும் முஸ்லிம்களையும் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். வஅராதுபி கைதா, இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கின்றான், அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்ததை குறிப்பிடுகின்றான். சமூகமே திரண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை, தீக்குண்டத்தை பரிசாக அளிக்கின்றது. வஅராதுபி கைதா, அவர்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள். வஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன், அவர்களை நாம் இழிந்தவர்களாக, நஷ்டத்துக்குரியவர்களாக, கை செய்தத்துக்குரியவர்களாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா
அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை அளிக்கின்றான். இப்படி இறை தூதர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது. ஆனால் இறை தூதர்கள் இல்லாமல் இருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட நமக்கு இன்றைக்கு உதவி கிடைக்குமா என்று ஒரு ஐயப்பாடு நமக்கு எழலாம். அதற்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னால் நன்சுரு ருசுலனா, நம்முடைய தூதர்களுக்கும் நாம் உதவி செய்வோம், வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் நாம் உதவி செய்வோம். நம்மை போன்றவருக்கும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஆனால் நிபந்தனை என்ன தெரியுமா? ஏகத்துவம் இருக்க வேண்டும். ஏகத்துவம் இருந்ததனால்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி. ஏகத்துவம் இருந்ததனால்தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி. ஏகத்துவம் இருந்ததனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி. ஏகத்துவம் இருந்ததனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி. ஏகத்துவம் இருந்ததனால்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் உயர்த்தப்பட்டு காப்பாற்றப்பட்டு அவர்கள் இறுதி நாளிலே இந்த பூவுலகத்திற்கு இறக்கப்பட இருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏகத்துவம் இருந்ததனால்தான் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த ஏகத்துவம் இருக்குமேயானால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறுபான்மையினராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் அவர்களுக்கு உதவியை அளித்தே தீர்வான். அந்த உதவி கிடைக்கும். நம்மிடத்தில் ஏகத்துவம் இருக்க வேண்டும். அந்த ஏகத்துவம் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா பிஇذنில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நாம சிறுபான்மை என்று இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மனம் தளர வேண்டியதில்லை. அவர்கள் கூனி குறுக வேண்டியது கிடையாது. இந்த சமுதாயம் மோடி என்ன, மோடியுடைய அப்பனான ஃபிரௌனை பார்த்த சமுதாயம். அவனை கடலிலே இறைவனுடைய அருளால் ஏகத்துவத்தினுடைய எழுச்சியின் காரணமாக அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்தான் என்பதை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதனால நாம இறைவனுடைய உதவி எப்போது என்று கேட்டால் சோதனைகள் இருக்கும். அந்த சோதனைகள் நாம வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஏகத்துவம் இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மனு நஜ்ஜி ருசுலனா, நம்முடைய தூதர்களை நாம் வெற்றி கொள்ள செய்வோம். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நாம் வெற்றி கொள்ள செய்வோம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், கதாலிக ஹக்கன் அலைனா நுஞ்சில் மோமினின், நம் மீது கடமையாக மூமின்களை நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம் என்று சொல்கின்றான். என்று சொன்னால் நமக்கே வெற்றி கிடைக்கவில்லை. எங்கே குறை இருக்கின்றது, எங்கே கோளாறு இருக்கின்றது, அதை பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஏகத்துவம் இருந்தால் நாம் இல்ல, நமக்கு பின்னால் உள்ள சமூகம் வெற்றியை பெறும். அல்லாஹ் தஆலா வெற்றியை நம்முடைய காலத்தில் தான் தர வேண்டும் என்று கிடையாது. நமக்கு பிந்தைய தலைமுறையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சிறுபான்மை என்பது அல்லாஹ்வுடைய வரலாற்றில் அவங்க தோற்பாங்க என்பதே கிடையாது. அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் இன்னொன்றையும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2000 ஆகஸ்ட் 19, 20 தமுகத்தில் அன்றைக்கு அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்று வைத்திருந்தோம். 2 நாள் மாநாடு நடந்துச்சு. 2000 நாம மாநாடு நடத்தி இப்போது தென்மண்டலத்தினுடைய மாவட்டங்கள் சார்பாக இன்றைக்கு இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால வானம் மிரட்டி கொண்டு இருக்கின்ற பொழுதும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். மதுரை சகோதரர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்தில் தலைமை தமுக்கத்தில் மாநாடு என்று சொன்ன உடனே நாங்க ஆச்சரியம் என்று சொன்னால் தமுக்கம் 10மா? தமுக்கம் இன்றைக்கு அதனுடைய பரப்பளவுல சுருங்கி விட்டது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையினால இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருளால
நாம் இன்றைக்கு 25 ஆண்டு காலம், இந்த 25 ஆண்டு காலத்துல நாம மிகப்பெரிய, அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநாடு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த மதுரையில் 25 வருஷத்திற்கு பிறகு அல்லாஹ் என் போன்றவருக்கு உயிர் பிச்சையும் கொடுத்திருக்கின்றான். அவனுடைய அருளால் கொள்கை பிச்சையும் எனக்கு கொடுத்திருக்கின்றான். எத்தனையோ பேர்கள் உடன் பயணித்தவர்கள் இன்றைக்கு சுன்னத்துல் ஜமாத்தில் போய் நிற்கின்றார்கள், பார்த்திருக்கின்றோம். தங்களுடைய தவறான நடத்தையின் மூலமாக இந்த ஜமாத்தை விட்டு வெளியே போயிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம எவ்வளவு பெரிய சோதனைகளை சந்திச்சிருக்கோம் தெரியுமா? எங்க பார்த்தாலும் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கு தடை, அந்த தடையையும் தாண்டி இறைவனுடைய அருளால் தடைகளை உடைத்து இன்றைக்கு பயணத்தை நாம் மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றோம். இதுல யார் நிற்கிறாங்கன்னா சுன்னத்துல் ஜமாத்தினர்கள் தான் நிற்கின்றார்கள், ஆலிம்கள் நிற்கின்றார்கள். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் ஒன்று சொல்வார், இந்த இயக்கம் வெறும் தளிர்விட்டு இருந்தது, அதை கிள்ளி விடலாம் என்று நினைத்தார்கள். இது செடியாக இருந்தது, ஒடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். இது மரமாக இருந்தது, வெட்டி விடலாம் என்று நினைத்தார்கள். அருமை சகோதரர்களே, அந்த ஓமையை நான் இங்கு சொல்கின்றேன் இலக்கிய நயத்திற்காக வேண்டி, இலக்கிய நடைக்காக வேண்டி சொல்லி காட்டுகின்றேன். இது தளிர்விட்டு கொண்டு இருக்கின்ற பொழுதே கிள்ளி விட வேண்டும் நினைத்தார்கள், செடியாக இருக்கின்ற பொழுது ஒடித்து விட வேண்டும் நினைத்தார்கள், மரமாக இருக்கின்ற பொழுது வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். வீழ்த்த முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய வளர்ச்சி சென்று கொண்டே இருக்கின்றது. அது இந்திய அளவில் பற்றி எறிய வேண்டும். இந்த மோடி படையை தொடர்த்தி அடிக்க வேண்டும். எதற்கு இதை குறிப்பிடுகின்றேன் என்று சொன்னால், அன்றைக்கு ஒரு சிறிய அளவில் இருந்தோம், 25 ஆண்டு காலம். அதற்கு முந்தி மதுரையில் 92ல் ஒரு மாநாடு போடும்போது தடை விதிக்கப்பட்டது. அந்த தடைக்கு பரிகாரமாகத்தான் தமுக மைதானத்தில் மாநாடு. ஆனால் இன்றைக்கு இறைவனுடைய அருளால் தமுக்கம் கொள்ளாது என்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா வளர்ச்சியை தந்திருக்கின்றானே. தௌஹீத் மக்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த ஏகத்துவத்தில் உறுதிப்பாட்டோடு இருந்தால் நிச்சயமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இந்த பக்கத்தில் நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இறை உதவி ஏகத்துவத்திற்கு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இந்த வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சிறுபான்மையிலேயே சிறுபான்மை. 2 விஷயத்திற்காக வேண்டி நான் காஃபனுடைய அந்த இளைஞர்களுடைய வரலாற்றை சொல்ல விரும்புகின்றேன். ஏகத்துவவாதிகள் இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல அவர்களுக்கு நடுக்கம், அவர்களுக்கு தயக்கம், அவர்கள் ஊருக்கு அஞ்சுகின்றார்கள், நாட்டாமைக்கு அஞ்சுகின்றார்கள். என்ன செய்திருப்பாங்க இளைஞர்களே? இப்படி அடிச்சு 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 அடிச்சுதான் வளர்ந்தோம். அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும், தீட்ட தீட்ட வைரம் மின்னும். இதுதான் யதார்த்தம். நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நமக்கு கபர்ஸ்தான் தரமாட்டான் என்று அஞ்ச வேண்டியதில்லை. தப்தர் தரமாட்டான், தஃபனுக்கு இடம் தரமாட்டான், அந்த அச்சம் நமக்கு தேவையில்லை. ஒலா தைனோ ஒலா தஹ்சனோ வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் பலம் குன்றி போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் தான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் மேலோங்கி செல்லக்கூடிய கூட்டம். சொல்கிறானா இல்லையா? நாமெல்லாம் ஏமாத்துறோம். இந்த காப்பு அத்தியாயத்திற்கு வருவோம். சிறுபான்மையிலும் சிறுபான்மையினர், அந்த இளைஞர்கள் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க? ஏகத்துவ கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்ற உடனே அவங்க மசூரா போடுறாங்க. ஒரு ஆலோசனை சபை கூடுகின்றது. அதுல அவங்க சொல்றாங்க,
ஹாவுலாய் கௌமுன் அத்தஹது மின் தூனிஹி ஆலிஹா, இந்த சமூகம் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு கடவுள்களை எடுத்துக்கொண்டார்கள். லவ்லா யதூன அலைஹிம் பிசுல்தானின் பையின், தெளிவான ஒரு ஆதாரத்தை இவர்கள் கொண்டு வர வேண்டாமா? நமக்கு என்ன பேர் தெரியுமா? நஜாத்காரன். ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கா என்று நம்மை பார்த்து கிண்டல் பண்ணுவார்கள். கேட்கத்தாண்டா செய்வோம். குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொல்கின்றான், லவ்லா யதூன அலைஹிம் பிசுல்தானின் பையின், தெளிவான அத்தாட்சியை இவர்கள் தர வேண்டாமா? ஃபமன் அظلمு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ் மீது இட்டு கட்டியவனை விட மிகப்பெரிய ஒரு துரோகி யார் இருக்க முடியும்? அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் அவங்கள சொல்றான், வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமு, அவர்கள் ஊரை எதிர்த்து, நாட்டாமை எதிர்த்து, பஞ்சாயத்தை எதிர்த்து அவர்கள் கிளர்ந்து எழுந்த பொழுது அவருடைய உள்ளத்தை நாம் திடப்படுத்தினோம், வலுப்படுத்தினோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? காலு ரப்புனா ரப்புஸ் சமாவாத்தி வல்லரப், எங்களுடைய இறைவன் வானம் பூமிகளுக்கும் உள்ள இரட்சகன். லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர்த்து வேறு எந்த ஒரு கடவுளையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். லகத் குல்னா இதன் ஷததா, அப்படி நாங்கள் அழைத்தோம் என்று சொன்னால் அடாத பலியை விடாது இறைவன் மீது சுமத்தியவர்களாக ஆகுவோம் சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மக்கள் உறுதிப்பாட்டோடு முடிவெடுக்கிறாங்க. இவர்களை விட்டு விலகி விடுங்கள், முடிவெடுத்தாங்க. விலகி விட்டீர்கள். ஒமா யாபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை விட்டு நீங்கள் விலகி விட்டீர்கள். எங்கப்பா போக போறீங்க? அவங்களுடைய அந்த வரலாற்றை படிக்கும் பொழுது வேறு ஊர் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மதீனா இருந்ததை போன்று. அப்ப அவங்க முடிவு எடுக்கிறாங்க, ஃபஹு இலல் கஹஃப், குகையில் தஞ்சம் அடையுங்கள். பாருங்க, ஏகத்துவவாதி எப்படி இருக்குன்னா, செத்து போனாலும் சரி ஒருபோதும் இணை வைப்பில் நான் பங்கெடுக்க மாட்டேன் என்ற அளவுல ஒரு ஏகத்துவவாதி இருக்கணும். அவங்க அதற்கும் தயார். இப்ப இந்த ஊரை விட்டு தப்பி ஒரு குகையில தஞ்சம் அடைவோம். என்சுருலக்கும் ரப்புக்கும் ரஹ்மத்திஹி, இறைவன் தன்னுடைய அருள்கொடையை உங்களுக்கு தருவான். ஒயுஹய்யிலக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, உங்களுக்கு அவன் எளிய முறையில் எல்லாம் வகுத்து தருவான் என்று அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இவங்களை பாராட்டுறான். இன்னும் ஃபித்யத்துன் ஆமனு ரப்பியும் வஸித்னாஹும் ஹுதா, இவர்கள் இளைஞர்கள். இன்றைக்கு சமுதாயத்தில் உள்ளவர்கள் கூட இந்த வடிகட்டிய ஒரு கோலை விஜய் அவனுக்கு பின்னால போறான். இவன் யாருங்க? பொதுவாக இந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு அதுல அடிமைப்படக்கூடிய சமுதாயம் பிரமத சமுதாயம் என்று மட்டும் நாம சொல்லிவிட முடியாது. நம்ம ஆட்களும் சேர்த்துதான் அதுல போறான். இவன் யாரு? திரைப்படம் எப்படிப்பட்டது? ஆட்டுக்காரன் அலமேலு என்று ஒரு படம் வந்துச்சு. அதுல அந்த ஆடு சூப்பர் ஸ்டாரா ஆயிடுச்சு. இந்த பைத்தியங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஊர் ஊரா ஊர்வலம் கூப்பிட்டு போனான். அதுக்கு பின்னால கூட்டம் போகுது. அதுக்கு கவிக்கே அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். ஆடு கம்பீரமாக நிற்கின்றது, மனிதர்கள் தான் மந்தையாகி போனார்கள். இப்படித்தான் இருக்கிறாங்க. திரைப்படத்தை பார்த்துட்டு, அதாவது தமிழ்நாட்டை பத்தி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு திராவிட மாடல், அதெல்லாம் சரிதான். இங்கு அறிவாளிகள் நிறைஞ்சிருக்காங்க, படிச்சவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. அந்த பைத்தியக்கார தமிழ்நாட்டில் தான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அவரோடு சேர்ந்து டூயட் பாடினதுனால ஜெயலலிதாவுக்கு அந்த ஆட்சி பாக்கியம். இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே வர வேண்டியது, நேரா சீஃப் மினிஸ்டர் சீட்டை போய் குடிச்சிட வேண்டியது என்று கிளம்பி போய் நிற்கின்றார்கள். நடைமுறைக்கும் இவர்கள் எல்லாம் ரியல் ஹீரோ கிடையாது. நிழல் தலைவர்கள், நிஜ தலைவர்கள் கிடையாது. நிஜ தலைவராக இருந்தால் 41 பேர்கள் கொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்க நின்று ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டும். ஓடுறான் பாருங்க. திருச்சி ஏர்போர்ட்ல
அடிச்ச முடிச்சன்னு ஓடுறாங்க. கடைந்தெடுத்த ஒரு கோலை அவங்களுக்கு பிஜேபி வக்காலத்து வாங்குறான் பாருங்க. மற்றவர்களாம் பார்த்து வாக்கு வங்கி அரசியல், வாக்கு வங்கி அரசியல் என்று கம்பு சுற்றக்கூடியவர்கள் இந்த விஜயை பார்த்து தங்கள் பக்கம் போட்டுக் கொள்றதுக்கு முனைகின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியகாரத்தனம். அப்ப இப்படிப்பட்ட அந்த மக்களை, இவர்கள் அடிக்கக்கூடிய மக்களை பார்த்து இவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த பாருங்க, இந்த இளைஞர்கள் அவங்களை பத்தி சொல்றான், இன்னமும் சித்தியத்தும் ஆமனும் ரப்பியும், அவர்கள் தங்களுடைய இறைவனை நம்பியவர்கள், அவர்களுக்கு நேர்வழியை நாம் அதிகரித்து கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இப்போ அவங்க குகையில வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இது அவள் பித்தியத்துகளுக்கா இளைஞர்கள் குகையில் தஞ்சம் அடைந்த உடனே அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மா, அவனுடைய இறைவனத்தில் இருந்து ஒரு அருட்கொடையை கொடு, வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுக்கு நீ நேர்வழியை ஆயத்தப்படுத்தி கொடு என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ் துஆவை அங்கீகரித்து விட்டான். அருமை சகோதரர்களே, சிறை வாழ்க்கை இருக்கின்றதே, அதிலாவது சில சலுகைகள் நமக்கு கிடைக்கும், உணவு கிடைக்கும், அடிப்படை தேவைகள் நிறைவேறும். ஆனால் குகை வாழ்க்கையில் என்ன கிடைக்க போகுது நீங்க நினைச்சு பாருங்க. நடக்க முடியுமா, ஓட முடியுமா? எந்த ஒரு வசதியுமே அங்க கிடையாது. சிறை வாழ்க்கையில அடிப்படை ஆதாரமான உணவு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும், அது கூட கிடைக்காத நிலையில இந்த மக்கள் குகை வாழ்வை தேர்ந்தெடுத்து உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய மனம், அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஏகத்துவ மயமாகவே இருந்தது. வேற எதையுமே அவர்கள் நினைக்கவில்லை. இப்போ ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய துஆவை அங்கீகரிக்கின்றான். அவர்களுடைய செவிப்பறைகளிலே நாம் அடித்தோம், நேரடி அறுத்தோம். நம்ம வீட்டில் பையன் சேட்டை பண்ணா, டேய் செவுட்டில் அடிச்சிருவான், நல்லா அழகாத்தான் சொல்றான், செவுட்டில் இழுத்துருவான் அப்படிங்கிறான். அந்த அர்த்தத்தில் இங்க அல்லாஹ் பயன்படுத்தல. ரசூலுல்லாஹ் ஒரு பயணத்தில் போய்விட்டு வருகின்ற பொழுது தூங்குறாங்க, எழுந்திருக்கல. அந்த ஹதீஸில் வருகின்றது, ஆதானிக்கும், அவருடைய செவிப்பறையில் அறையப்பட்டது. நேரடி அர்த்தம் அப்படி என்றால் வெளிச்சத்தம் அவர்களுடைய காதுகளுக்கு புகாமல் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் என்ற அர்த்தம். இப்போது இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காதுல உள்ள சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த சக்தியை அடைத்து விடுகின்றார். கிரேனியல் நர்வு என்று இருக்கின்றது, 8வது நரம்பு என்று ஒரு நரம்பு இருக்கின்றது, கிரேனியல் நரம்பு என்று. அதனுடைய வேலை என்ன தெரியுமா? இப்படி நிற்கின்றோமே, நெட்ட நெடே என்று 2 காலில் நிற்கக்கூடிய மனிதர்கள் தான் இப்படி நிற்கிறாங்க. இந்த பேலன்ஸை தருவது இந்த காதில் உள்ள நரம்பு தான். அடுத்தது சத்தம், இதுதான் நமக்கு உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றது. இந்த சப்தம் இருக்கின்றது. ஒரு மனுஷன் படுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் முதல்ல அவனுடைய உடல்ல இயங்கக்கூடிய ஒரு புலன் செவி புலன் தான். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, அல்லாஹ் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தான், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பிறந்த உடனே பார்க்கக்கூடிய கண்ணு அவ்வளவு தெரியாது. அடுத்து சொல்றான், உங்களுக்கு செவிப்புலன் முதல்ல சொல்றது செவிப்புலன், அடுத்து பார்வை, அதுக்கு அடுத்து உள்ளம், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றான். இந்த செவிப்புலன் இருக்கின்றது ஒரு 27 வாரம் 24 வாரத்திலேயே குழந்தை கேட்க ஆரம்பிச்சிருது. அப்ப மனிதன் தூங்கும் போதும் செயல்படக்கூடிய ஒரு புலன் செவிப்புலன். அதான் அலாரம் வச்ச உடனே அசத்தம் கேட்டு எழுந்திருக்கிறான். சில பேருக்கு சங்கே ஊதணும், சங்கே முழங்கணும், அப்பதான் எழுந்திருப்பான். அந்த மாதிரியான அளவுல இந்த காதுல இருக்கக்கூடிய உறுப்பு
வெளி சத்தத்தை கேட்டு உடனே நமக்கு விழிப்புணர்வை தருவது, இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் காதுக்குத்தான் இருக்கின்றது. இத அல்லாஹ் தஆலா அடைச்சிட்டான். அவங்க தூங்கின காலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில தலைமுறைகள் கடந்த அளவிற்கு இருப்பதை நாம் அந்த அத்தியாயத்தை படிக்கும் போது நாம் உணர முடிகின்றது. அவங்க காதை அடைச்சாச்சு. அதாவது ஒரு ஷிர்கினுடைய பெரிய கூடாரத்தை எதிர்த்து வந்து படுக்கின்றார்கள். படுக்கின்றவர்களுக்கு என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் முதல் பாதுகாப்பு படை அவர்களுடைய செவிப்புலனை அடைத்து விடுகின்றான். இது முதல் பல அடுக்கு பாதுகாப்பு. அதுல முதல் அடுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய காதுக்கு தடுப்பு. இரண்டாவது وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين وإذا غربت تقلبهم ذات الشمال وهم في فجوة منه. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுடைய அந்த குகை வாட்டம் இருக்கின்றதே, தெற்கு வடக்காக இருக்கின்றது. சூரியன் அங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால் அவர்கள் மேனியில் படுவது கிடையாது, மறையும் போதும் மேனியில் படுவது கிடையாது. சூரியன் ஒளி படுறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் போயிட்டு வரும் பொழுது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், தூங்கிட்டாங்க. ஃபமா ஐகலனா இல்லா ஹர்ரு ஷம்ஸ், எங்களை எழுப்பியது எது தெரியுமா? சூரிய வெப்பம் தான். சூரிய வெப்பம் தூக்கத்தை குலைத்து விடும். அப்ப அதனால சூரியன் அவர்களை பதம்பாக்காத அளவிற்கு ஆக்கி வைத்து விடுகின்றான். அடுத்து உடல்ல உள்ள அமைப்பு இருக்கின்றது, வெளியில உள்ள வெப்பத்தை உள்வாங்கக்கூடிய அளவுல ஒரு 37 செல்சியஸ் அந்த அளவு தான் வெப்பத்தை வாங்கும். அதற்கு அடுத்து வெப்பம் வந்துவிட்டால் மூளை உத்தரவு போட்டு வேர்வை சுரப்பிகளை சுரக்க விட்டு உடலை நார்மல் ஹீட்டுக்கு வரக்கூடிய அளவுல குளிர வைத்து விடும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவர்களுக்கு அந்த சூரியனுடைய வெப்ப தாக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சூரியனுடைய பார்வை, அதனுடைய கதிர், அதனுடைய வெளிச்சம் இவர்களுடைய கண்களில் படவில்லை. அல்லாஹ் உடல்ல என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னா, வெப்பம், சூரிய வெப்பம் பட்டது இந்த வெளிச்சம் பட்டாலே போதும் கண்ணு மூளைக்கு தகவல் சொல்லுமா, காலை நேரம் வந்துருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு என்று சொன்ன உடனே அப்போ உடனே இவனை தூக்கத்தை கலைக்கிறதுக்கு உண்டான அந்த வேலைகளை அது பார்த்து விடும். அப்ப இப்படிப்பட்ட அளவுல ஒரு ஏற்பாடை அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருக்கின்றார். நிறைய ஏற்பாடுகள். இப்போ கடைசியா அதுல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? அவர்களை விழித்துக் கொண்டவர்களாகவே அல்லாஹ் தஆலா தூங்க செய்கின்றான். ஒரு தஹ்சபுஹும் ஐகாலன், அவர்களை நீங்கள் விழித்தவர்களாக நினைக்கின்றீர்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, ஒருவன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான், கீழே இறங்கிட்டான் என்று சொல்ல முடியுமா? பாராடாக்ஸ் என்று சொல்வார்கள், நேர் எதிரும் பொருதரும். ஒருவன் கண்ணை திறந்துட்டே இருக்கான், தூங்கிட்டும் இருக்கிறான் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்கின்றது. அப்படியானால் அங்கே என்ன நடந்திருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் அங்கு அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா? இறைவன் தெளிவாக குறிப்பிடுகின்றான். லபித்தலாத அலையும், நபியே ரசூலுல்லாஹ் அங்க கூப்பிடுறான். லபித்தலாத அலையும், நீங்கள் எட்டி பார்த்தீர்கள் என்றால் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா, அவர்களை பார்த்து விட்டு நீங்கள் ஓடி ஒதுங்கி போய் விடுவீர்கள். ஒல முலையத மின்ஹும் ருஅபா, அச்சத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டு விடுவீர்கள். அல்லாஹ் சொல்றான். எம்மா பெரிய ஒரு பாதுகாப்பு என்று பாருங்கள். மிகப்பெரிய ஒரு அற்புதங்க, மிகப்பெரிய ஒரு அற்புதம். கல்புகும் வாசுத்துன் திராஹிபில் வசீர், நாயி உயிரோடு ஹயாத்தாக அந்த குகையினுடைய வாசல்ல இருக்கின்றது. அப்போ அச்சத்தை வச்சியே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான். இது கஹஃப் வாசலுக்கு கொடுத்தது. பின்னால் அவங்க எழுந்திருக்கிறாங்க, அந்த சம்பவம் விரிவாக செல்கின்றது. அப்ப இந்த மக்களை இவ்வளவு காலம் தூங்க வச்சிருக்கிறானே, இது என்ன பாதுகாப்பு? ஏகத்துவத்தில் இருந்த அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய
அளவுல அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாதுகாப்பு. அருமை சகோதரர்களே, இந்த பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் இது இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையில இருந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுக்கு முழு அளவுல அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த பாதுகாப்பினுடைய அடிப்படையில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர்ல வென்றார்கள், உஹதில் வென்றார்கள், பனு குரைலா போரில் வென்றார்கள், பனு நலீர் போரில் வென்றார்கள். அதில் பூரா நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு, காபிரானவருடைய உள்ளத்தில் நாம் அச்சத்தை போட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆயுதங்கள் பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. பத்ர்ல என்ன, இந்த அச்சத்தை தான் போட்டான். மலக்குகளை சொல்லி இந்த அச்சத்தை போட்டான். இந்த அச்சத்தின் மூலமாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அரபகத்தை வென்றெடுத்தார்கள். அவர்களுடைய சாம்ராஜ்யம் அன்றைக்கு ரோம பாரசீகம் என்று பறந்து சென்றது. அதே அச்சம் எதிரிகள் நம்மை கண்டால் நடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அச்சம் என்ற பாதுகாப்பு இந்த மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அவர்களுக்கு முன்பு எப்போதும் எப்படி அவர்கள் இந்த ஏகத்துவத்தின் அடிப்படையில் நடந்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவுல இறைவனுடைய பாதுகாப்பு கிடைத்து இந்த அச்சத்தின் மூலமாகவே எதிரிகள் வெறுண்டோடுவார்கள். அந்த ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னால் நாம் ஏகத்துவத்திலேயே இருக்க வேண்டும், ஏகத்துவத்திலேயே வாழ வேண்டும், ஏகத்துவத்திலேயே நாம் சாக வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இறைவனுடைய உதவி ஏகத்துவத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக கிடைக்கும். அது பெரிய அளவுல தேவையில்லை. எதிரிகளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி ஒரு அச்சத்தை போட்டு ஓட வச்சானோ அத மாதிரியே நாம சிறுபான்மை என்று நாம கலங்க தேவையில்லை, கவலை கொள்ள தேவையில்லை, பீதி கொள்ள தேவையில்லை. இந்த ஒரு ஏகத்துவம் இருந்தது என்று சொன்னால் இறைவன் நமக்கு இந்த அச்சத்தின் மூலமாகவே நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான். அந்த ஒரு பாதுகாப்பு முஸ்லிம்களுக்கு இந்தியாவில் வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏகத்துவம் தான் பாதுகாப்பு. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளைக்கு நிரந்தர நரகத்தில் இருந்து விடுதலை கிடைத்து நிரந்தர சோனத்திற்கும் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று கூறி வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி அமைகிறேன். வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.